ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க நாட்டு மாடுகளை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்போர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு மதுரை உள்பட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் கோலாகலமாக நடத்தப்படுகிறது. இதில் அனைத்து வகை காளைகளும் பங்கேற்கின்றன. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் நாட்டு இன மாடுகளை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் எனவும் வெளிநாட்டு மற்றும் கலப்பின மாடுகள் பங்கேற்க தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரி சேஷன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் நாட்டு மாடுகளுக்கு பெரிய திமில் இருக்கும் என்பதால் அதனை ஜல்லிக்கட்டு வீரர்கள் பிடிக்க வசதியாக இருக்கும் என்றும் வெளிநாட்டு மற்றும் கலப்பின மாடுகளுக்கு திமில் இருப்பதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் வேல்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஜல்லிக்கட்டில் பங்கேற்க வெளிநாட்டு மாடுகளுக்கு தடை விதிக்கக்கூடாது என அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் நாட்டு மாடுகள் மட்டுமே பங்கேற்க அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுகள் நாட்டு மாடுகள் என கால்நடை மருத்துவர்கள் சான்றளிக்க வேண்டும் என்றும் பொய் சான்றிதழ் வழங்கினால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவில் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். நாட்டு மாடுகள் இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் மாடுகளுக்கு செயற்கை கருத்தரித்தல் முறையை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். இந்த உத்தரவை ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்போரும் மாடுபிடி வீரர்களும் வரவேற்றுள்ளனர். நாட்டு இன மாடுகள் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியத்துக்கு உட்பட்டது. இந்த கலப்பின சேர்க்கை செர்சி மாடுகள் அப்படிங்கிற வந்த பிறகு நாட்டு மாட்டோட அந்த கலப்பின சேர்க்கை ஏற்படுறதுனால நாட்டு மாட்டு இனமே அழிஞ்சு போகிற நிலைமைக்கு இன்றைக்கி நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நாட்டு மாட்டு இனத்தை நம்ம காப்பாற்றணும். அதுக்காக இந்த தீர்ப்பை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். ஜெர்சி மாடை நம்ம என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாடியில் அடைக்கையில் அந்த மாடுக்கு திமிழ் இருக்காது, அந்த மாடை பிடிக்க முடியாது, அதுக்கு ப்ரைஸ் அதிகமாக போடுவாங்க, அந்த மாடு பாயிறது கம்மியாக தான் பாயும். அதனால் அந்த மாடுகளில் பல பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது, வெளிநாட்டுக்காரங்க அந்த மாட்டை கொண்டாந்து நம்ம நாட்டின மாடுகளை உள்ளே பூந்து அந்த மாடுகளை நம்ம நாட்டின மாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க பார்க்குறாங்க. மேலும் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததே நாட்டு இன மாடுகளை பாதுகாப்பதற்காகத்தான் என சுட்டிக்காட்டியுள்ள காளைகள் வளர்ப்போர் பாரம்பரியத்தை காக்கும் வகையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். சங்கத்தமிழ் இலக்கியங்களை தொகுத்து அவற்றிற்கு திராவிட களஞ்சியம் என பெயர் சூட்டப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்ததற்கு தமிழ் அறிஞர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சட்டமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் சங்க இலக்கியங்களை சந்தி பிரித்து எளிமை பதிப்புகளாகவும் திராவிட களஞ்சியம் என்ற தொகுப்பு நூலையும் தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் தமிழ்நாட்டு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகத்தின் கூட்டு வெளியீடுகளாக கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தார். இந்நிலையில் சங்கத்தமிழ் இலக்கியங்களை தொகுத்து அவற்றிற்கு திராவிட களஞ்சியம் என பெயர் சூட்டுவதா என்று தமிழ் ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழர்களின் அறிவுக் கொடைகளாக இருக்கும் பழந்தமிழ் இலக்கியங்களை திராவிட களஞ்சியம் என அடையாள மாற்றம் செய்ய முயலும் திமுக அரசின் செயல் தமிழ் இனத்திற்கெதிரான மிகப்பெரும் மோசடித்தனம் என்று காட்டமாக தெரிவித்துள்ளார். மனுஸ்மிருதியிலிருந்து எடுத்தாளப்பட்ட வடச்சொல்லான திராவிடம் என்பதனை கொண்டு ஆரியத்திற்கு நேரெதிராக தனித்துவத்தோடு நிற்கும் தன்னிகரில்லா தமிழ் மொழியையும் தமிழ் பேரினத்தையும் அடையாளப்படுத்தும் இழிநிலைக்கெதிராக கருத்தியல் பரப்புரையும் அரசியல் போரும் நடத்தி கொண்டிருக்கும் வேளையில் தமிழின் தொன்மக் களஞ்சியங்களையும் இல்லாத திராவிடத்தின் பெயரால் அடையாளப்படுத்தும் கொடுஞ்செயல் வன்மையான கண்டனத்திற்குரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சங்கத்தமிழ் நூல்களுக்கு திராவிட களஞ்சியம் என்று இன மறைப்பு தலைப்பு கொடுக்காதே என்று முக்குலத்தோர் புலிப்படை தலைவர் கருணாசும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தேசிய பேர் இயக்கத்தின் தலைவர் பே. மணியரசன், சங்கத்தமிழ் நூல்கள் எதிலும் திராவிட என்ற சொல்லே கிடையாது என தெரிவித்தார்.
வரலாற்று உண்மை இவ்வாறு இருக்க வலிந்த சங்கத்தமிழ் நூல்களுக்கு திராவிட களஞ்சியம் என்று திமுக ஆட்சி பெயர் சூட்டுவதற்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்க வேண்டும் என்றும் சந்தேகம் எழுப்பினார். எங்கேயும் திராவிட என்ற சொல் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தொன்மையான தமிழ் இலக்கிய நூல் தொகுப்புக்கு திராவிடம் என்று பெயர் சூட்ட வேண்டிய காரணம் என்ன? மிக மிக தவறானது. அண்மை காலத்தில் தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற பிறகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறை என்பது திராவிட திணிப்பாக இருக்கிறது. அதே நேரம் அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்ட அறிவிப்பின்படி சங்க இலக்கியங்கள் சந்தி பிரிக்கப்பட்டு எளிமை பதிப்புகளாக வெளியிடப்படும் என்பது ஒரு பணி, திராவிட களஞ்சியம் வெளியிடப்படுவது வேறு ஒரு பணி என்று ஒரு தரப்பினர் விளக்கமளித்துள்ளனர். இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள தமிழறிஞர்கள் தமிழர் நாகரீகம் பண்பாட்டை திராவிட நாகரீகம் பண்பாடு என்று குழப்பிக் கொள்ளக்கூடாது என்றும் விளக்கமளித்துள்ளனர். திராவிடம் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. மொழியியல் நோக்கில் ஒரு பார்வை இருக்கிறது, அதற்கு வரலாற்று பார்வை ஒன்று இருக்கு, இனவரைவியல் பார்வை ஒன்று இருக்கிறது, அதனால் அரசியல் பார்வை அண்மை காலத்தில் இருக்கிறது. இந்த திராவிட களஞ்சியம் என்ற பெயரில் வரக்கூடிய ஒரு தொகுப்பு நூல் இவற்றில் எதை பற்றி எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பதை மிக தெளிவாக இருக்க வேண்டும். புதிய திராவிட களஞ்சியம் அண்மை காலத்து அரசியலை பற்றி இருந்தால் அது வேறு எதற்கும் முரணாகாது. ஆனால் பண்டை தமிழர் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் கீழடி போன்ற பண்பாட்டை திராவிட நாகரிகம் என்று சொல்லாமல் இருப்பது சிறப்பு. சங்க இலக்கியத்தில் சொல்லப்படாத ஒரு சொல்லை திராவிட களஞ்சியம் என்று திணிப்பதை நான் வன்மையாக கண்டிப்பதோடு, இது வரலாற்று புரட்டு. இது போன்ற செயல்களில் இந்த திராவிட கட்சியினர் ஈடுபட்டால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும், எதிர்வினைகள் தோன்றும். சங்க இலக்கியங்கள் உயர்தனி செம்மொழி என்ற அடையாளத்தை தமிழுக்கு ஈட்டித் தந்தவை என்றும் இவை தமிழுக்கு மட்டுமே உரித்தானவை என்பதால் அவற்றை திராவிட இலக்கியம் என்று கூறுவது பிழையானது என்றும் தமிழ் அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். சங்கத்தமிழ் நூல்களுக்கு திராவிட களஞ்சியம் என பெயர் சூட்ட தமிழ்நாடு அரசு முயற்சிக்கிறது என்ற கூற்று அடிப்படை ஆதாரமற்றது என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் நமக்கும் உள்ள வரலாற்று இணைப்புகளை விளக்கும் வகையில் வெளிவந்துள்ள நூல்களை தொகுத்து திராவிட களஞ்சியம் என்ற பெயரில் வெளியிட உள்ளதாக விளக்கமளித்தார். சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய மொழி தொடர்புகள், நமக்கும் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று இணைப்புகள் எல்லாம் விளக்கக்கூடிய அளவில் எழுதியிருப்பதையெல்லாம் தொகுத்து இது ஒரு தனியாக திராவிட களஞ்சியம் என்கின்ற பெயரில் இது ஒரு தொகுப்பாக வருகிறது. எனவே சங்கத்தமிழ் நூல்களுக்கு திராவிட களஞ்சியம் என்கின்ற பெயரை சூட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சிக்கிறது என்கின்ற கூற்றில் அடிப்படையற்றது, உண்மையற்றது. இது அறிவிப்பினை சரியாக படித்து புரிந்து கொள்ளாமல் அவசரகதியில் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பதில் மட்டும் நான் என்னுடைய விளக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக இவர் ஒன்றொன்றுக்கும் தொடர்பில்லாதவை, ஒன்றொன்றும் தனித்துவமானவை, தனியானவை. எனவே இவற்றையெல்லாம் ஒன்றாக போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம், குழப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அப்படி குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயலவும் வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். லதா ரஜினிகாந்த் நடத்தும் பள்ளியில் கடந்த 1.5 ஆண்டுகளாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி பள்ளி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா சென்னை வேளச்சேரியில் ஆசிரம் என்ற பள்ளியை நடத்தி வருகிறார். இதில் 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு கடந்த 1.5 ஆண்டு காலமாக ஊதியம் வழங்கவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. பள்ளி நிர்வாகத்தின் செயல்பாட்டை கண்டித்து ஊழியர்கள் இன்று பள்ளி வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதியம் கேட்டால் இழுத்தடிப்பதாகவும் PF பங்களிப்பு தொகையை கூட செலுத்தவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சி தொலைபேசி மூலம் முயற்சி செய்தபோது ரஜினிகாந்த் தரப்பினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. கொரோனா வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தீபாவளிக்கு முன்னாடி ஒரு சேலரி, பொங்கலுக்கு முன்னாடி ஒரு சேலரி, அவ்வளோதான். ஜூன் ஜூலைக்கு போட்டிருக்காங்க, ஆகஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரியே தரல. பேசவே முடியாது சார், மேனேஜ்மெண்ட் நடுவில் இருக்காங்க. எல்லாமே வாட்ஸ்அப் மெசேஜஸ் தான். பிரின்சிபலை கேட்டால் காட் ஒன்லி நோஸ் அப்படின்பாங்க. வந்தனா மேடம் கிட்ட கேட்டால் ஐ ஆம் ஃபார்வர்டிங் யுவர் மெசேஜஸ் டு மேம்பாங்க. இப்போ 1.5 வருஷமாக எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, கூப்பிடவும் இல்லை, சம்பளமும் தரல. நாங்கள் எப்படி இருக்கிறோம், ஏதா இருக்கிறோம், இன்னும் கூட எங்களை பற்றி ஒன்றுமே அவங்க பேசவே இல்லை சார். அதுதான் சார் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வீட்டு வாடகை கட்ட முடியல,
வீடு கடன் வேறு, பசங்க படிக்கிறதுக்கு லோன் வேறு வாங்கிட்டோம், அது கட்ட முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எனக்கு சம்பளம் கிடச்சா ஃப்ரீயாக போகிறேன், 3 வருஷம் போடவே இல்லையா. அது அங்கே ஆஃபீஸுக்கு போனால் ஃப்ரீயாக போட தான் கிளியர் பண்ணுவேன்றாங்க. அதான் சார் கஷ்டமாக இருக்குது. அதான் மேடம் ஒரு வீடியோ காலில் வந்து உங்களுக்கு அடுத்த வாரம் சம்பளம் தராங்க. அப்புறம் மேனேஜர் வந்து சந்தோஷ் சார்னு ஒருத்தட்ட சொல்லி உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்றேன், இந்த வாரம் தரேன், அடுத்த வாரம் தரேன்னு சொல்லி 1.5 வருஷம் போட்டாங்க சார். நாங்களாம் வேலையில் இருக்கோமா, வேலையில் இல்லையா, முதல் பட்சம். ரெண்டாவது எங்களுக்கு சம்பளம், எங்கள் குடும்பம்லாம் என்ன சார் ஆகிறது? இது வரைக்கும் யாரை பார்த்தாலும் சாரையும் பார்க்க முடியல, மேடத்தையும் பார்க்க முடியல. அவங்களாம் கண்ணு கெட்டாத தூரத்தில் இருக்காங்க சார் எங்களுக்கு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களிடம் கட்டணம் வசூலித்த நடத்துனர் மீது நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு நேற்று வகுப்புகள் தொடங்கின. சீருடை அல்லது அடையாள அட்டையை காண்பித்து அரசு பேருந்துகளில் மாணவர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு பேருந்தில் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களிடம் டிக்கெட்டுக்கு பணம் வசூல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக நியூஸ் 18 செய்தி வெளியான நிலையில் நடத்துனர் துரைராஜ் மீது நடவடிக்கை எடுக்க தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். துரைராஜ் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சாத்தூர் அரசு போக்குவரத்து கழக மேலாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.